இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜின் டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆவரேஜ்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய சென்ட்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 13, 14, 15, 16, 17 இப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா இதுல சென்ட்ரல் வேல்யூனா எதை கண்டுபிடிப்போம்? 15. இதை தான் நம்ம மீன் ஆர் ஆவரேஜ் அப்படின்ட்டு சொல்றோம். சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஆஃப் 10, 15, 25, 30 என்னன்னு கேட்டாங்கன்னா சம் ஆஃப் தேர் செட் ஆஃப் நம்பர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1, 2, 3, 4 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 4. ஸோ இதோடைய சம் என்னன்னா 80 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 20. தென் கீ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ரூல்ஸ். சப்போஸ் இங்க ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 7, 9, 13. அதோடைய ஆவரேஜ் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரூல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸ்ல 3ன்ற நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் 13ன்ற நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர். இந்த கொடுத்துருக்கிற ஆவரேஜ் வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 3ஐ விட பெருசாகவும் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் 13ஐ விட சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் குவான்டிட்டிஸ். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு நம்பரும் வந்து ஈக்குவல் டு ஈச் அதர். இப்போ இங்க 6ன்ற நம்பர் எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கு, அப்போ அதோட ஆவரேஜும் ஈக்குவலா இருக்கும். அதோடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருந்தாலும் ஆவரேஜ் சேம் தான். சப்போஸ் இங்க 5, 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவைட் பை 3 டேர்ம்ஸ், அதாவது 15 டிவைட் பை 3 5. The average of the quantities equal to 5. Then the zero rule. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6, 0, 3 அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த குவான்டிட்டிஸ்ல நம்ம 0 ஆட் பண்ண தேவையில்லை. பட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல, அதாவது டோட்டல் கவுண்ட்ல நம்ம 0ன்றது ஆட் பண்ணணும். டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு? 1, 2, 3. So 3. Next, formulas for natural series. Arithmetic progressionல சில formulas இருக்கும்ல. For example, first n natural numbersக்கான formula n into n plus 1 divide by 2. Averageல நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே ஒரு n ஆட் பண்ணிக்க போறோம். n கேன்சல் ஆகி n plus 1 divide by 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். நம்ம arithmetic progression ஃபார்முலாஸ்ல இருந்து நம்ம ஆவரேஜ் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து n into n plus 1ன்றது arithmetic progressionோட ஃபார்முலா. நம்ம கீழே ஒரு டிவைட் பை n போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா n plus 1 கிடைக்கும். ஃபார் n odd நம்பர்ஸ்க்கு n ஸ்கொயர்ன்றது arithmetic progression ஃபார்முலா. நாம கீழே டிவைட் பை n கொடுத்துட்டு ஒரு n கேன்சல் பண்ணா nன்ற வேல்யூ கிடைக்கும். நம்பர்ஸ் இன் arithmetic progression, அதாவது ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 வித் சேம் இன்டர்வல்ஸ் இருக்கணும். இங்க +1 இருக்கு. வேற செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னா 2, 4, 6, 8 இதோட இன்டர்வல்ஸும் வந்து சேமா இருக்கு. சிமிலர்லி இந்த மாதிரியான செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் டிஜிட் பிளஸ் லாஸ்ட் டிஜிட் டிவைட் பை 2. ஃபார் ஸ்கொயர்ஸ்க்கு
arithmetic progression formula வந்து n into n plus 1 into 2n plus 1 divide by 6. average formula get பண்ணு n ஆல divide பண்ணிட்டோம். இப்போ இந்த எண்ணும் cancelled. So நமக்கான average formula கிடைச்சிருச்சு. For cubesக்கு n into n plus 1 divide by 2 whole square. n square into n plus 1 whole square divide by 4. நம்ம average formula get பண்ண divide by n யூஸ் பண்றோம். ஒரு n cancel ஆயிடுதா n into n plus 1 whole square divide by 4ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ மல்டிபிள்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ kன்ட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ into n plus 1 divide by 2. இந்த ஃபார்முலா வந்து first n multiples of any number கெட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Modifying the average increase by a. ஒரு எக்ஸாம்பிள் 1, 2, 3 ன்னு எடுத்துக்கிறோம். இதுல வந்து இதோடைய ஆவரேஜ் என்னன்னா 6/3 equal to 2 ன்னு எடுத்திருக்கோமா. இப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ வந்து ஈச் டிஜிட் வந்து 1 ஆல் இன்க்ரீஸ் பண்றோம். 2 plus 3 plus 4 divide by 3 equal to 9/3 equal to 3. இப்போ அதோடைய ஆவரேஜும் 1 ஆல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை ஏ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கும் சேம். இப்போ நம்ம வந்து 2 ஆல மல்டிபிள் பண்றோம். 1 into 2 வந்து 2, 2 வந்து 4, 3க்கு வந்து 6 divide by 3 அப்படின்னா 12/3 equal to 4. இப்போ 2 into 2 ஆல பண்ணாதான் 4 கிடைக்கும். ஆவரேஜ் டிக்ரீஸ் பை ஏ. சிமிலர்லி 1, 2, 3 equal to அதோடைய ஆவரேஜ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 1 ஆல மைனஸ் பண்றேன். 1 வந்து 0 ஆகும், 2 1 ஆகும், 3 வந்து 2 ஆகும். 3/3 equal to 1. 2 வந்து 1 ஆல டிக்ரீஸ் பண்ணும்போது 1ன்னு கிடைக்குது. எக்ஸாம்பிள், the average of 35, 39, 41, 46, 27 and x என்ற வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க 38 அப்படின்ட்டு. இப்போ x உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுல ஷார்ட்டா ஒரு ட்ரிக் என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பில்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆவரேஜ், இது வந்து சம், இத வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சம் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும்னா sum divide by average. Sum equal to average into total number of terms எடுத்திருக்கோம். இப்ப sum வந்து xன்ற வேல்யூ தெரியல, ஆனா ரிமைனிங் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டா 188 வருங்களா. 188 plus x equal to 228. இப்போ xன்ற வேல்யூ தெரியும்னா 228 minus 188 equal to 40. இப்போ நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல n into n plus 1 divide by 2. ஆவரேஜ்க்கு தெரியணும்னா n ஆல கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ அதோட ஃபார்முலா என்ன? n plus 1 divide by 2. இப்போ என்னன்றது என்ன? 50 plus 1 divide by 2. 51/2 equal to 25.5. Next, find the average of the first 15 even numbers கேட்டிருக்காங்க. arithmetic progressionோட ஃபார்முலா n into n plus 1 ன்ட்டு வருமா. இப்போ ஆவரேஜ்க்கு வேணும்னா n ஆல கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ 15 plus 1 டைரக்டா வந்து 16 எடுத்துக்கலாம். Next, the average of 5 numbers is 20.
இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அதாவது நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து 5, அதோடைய ஆவரேஜ் வந்து 20. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஆவரேஜும் அந்த நம்பரால மல்டிபிள் ஆகும். இப்போ இது 2ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இப்போ இது வந்து 2ஆல மல்டிபிள் ஆச்சுன்னா அதோடைய ஆவரேஜ் வந்து 20 கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த 20யும் 2ஆல மல்டிபிள் ஆகும். Then the answer will be 40 directly. Average of all multiples of 5 between 1 and 30. Multiples of 5 1ல இருந்து 30 வரைக்கும் என்னென்னு பார்க்கலாமா. 5, 10, 15, 20, 25 and 30. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கான்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் நம்பர்ஸ். இதோடைய இன்டர்வல்ஸ் அதாவது டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் டிஜிட் பிளஸ் லாஸ்ட் டிஜிட் டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 5, லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 30 டிவைட் பை 2. 35 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 17.5. இதுதான் இதோடைய சொல்யூஷன். Next, daily expenditure of Chandan is rupees 100, 125, 85 for 3 days. What must be his fourth day spent to average rupees 90? டைரக்டா ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ 1, 2, 3 and 4. 4 வந்து நமக்கு தெரியல. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 4. இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்னென்ன 100, 125, 85 and x. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 310 பிளஸ் எக்ஸ். எக்ஸை வந்து தெரியல அதனால பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதோடைய ஆவரேஜ் 90 இன்டு total number of terms 4. 360. இந்த term இந்த side கொண்டு வந்துரும் 310. Then the answer will be 50. Next, find the average of first 10 odd numbers. Arithmetic progression உடைய first n odd number formula என்னன்னா n square. அதே ஆவரேஜ்க்கு n square divided by n cancel, remaining value n. So the first 10 odd number will be 10. Next, find the average of squares of first 5 natural numbers. இதோடைய formula n plus 1 into 2n plus 1 divide by 6. என்னுடைய value 5. இப்போ 5 plus 1 equal to 6 into 2 into 5 plus 1 divide by 6. 6 into 11 divide by 6. 6 directly cancelled. Remaining 11 is the answer. Next, average. இப்போ average of 2, 12, 12, 12, 12, 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா இது வந்து 0ன்ற வேல்யூ கொடுக்கலன்னா நமக்கு ஆன்சர் வந்து 12 டைரக்டா கிடைச்சிருக்கும். பட் 0ன்றது கொடுத்திருக்காங்க. அப்போ average equal to 12 plus 12 plus 12 plus 12 plus 0. 0ன்ற நம்பரை டோட்டல் கவுண்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ 5, 48 divided by 5 equal to 9.6. Next, the average of 5 consecutive number is 15. Find the largest number. இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து கொடுக்கல, என்னன்னே தெரியல. ஸோ x, x plus 1, x plus 2, x plus 3, x plus 4 into 5 consecutive number நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து அதோடைய ஆவரேஜ் டைரக்டா கொடுத்துட்டாங்க. சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வந்து சம் பண்ணிக்கலாம். 4 plus 3 plus 2 plus 1 equal to 10 plus 5x. இப்போ 5x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 10 இந்த சைடு சப்ராக்ட் பண்ணலாம். தென் 75 65 ஆகும். x கீழே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன் வந்தா 13 will be the answer. இப்போ 13ன்றது இந்த x வேல்யூ. ஆனா கொஸ்டின்ல லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸ்ல லார்ஜஸ்ட் நம்பர் எதுனா x plus 4. Then 13 plus 4 equal to 17 is the largest number. So நம்ம என்ன சீரீஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா 15 is the central value. Then 14, 13, 16, 17. இதுதான் set of numbers. இதோடைய difference வந்து 1.